7.5% உள் இடஒதுக்கீடு தன்னால்தான் வந்தது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் படிக்கும் ஏழை, எளிய, நடுத்தர மாணவர்களின் மருத்துவ கனவை நிறைவேற்றுவதற்காக மாணவர்களோ, பெற்றோர்களோ, எதிர்க்கட்சியினரோ கோராதபோது தனது மனதில் 7.5% உள் இடஒதுக்கீடு திட்டம் உதித்ததாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டத்தை நிறைவேற்ற ஆளுநரின் ஒப்புதலுக்கு காலதாமதமானதால்தான் நடப்பு கல்வியாண்டிலேயே நிறைவேற்ற வேண்டும் என்று அரசியலமைப்பு சட்டம் ஷெரத்தில் உள்ள உரிமையை பயன்படுத்தி இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக 7.5% உள் இடஒதுக்கீட்டை நிறைவேற்றி அரசாணை வெளியிட்டதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் பதவி வகிக்கிறோம் என்ற எண்ணம் கூட இல்லாமல் வாயை திறந்தாலே பொய் சொல்வதையே வாடிக்கையாக கொண்டு செயல்படும் ஸ்டாலின் பேச்சு இனி தமிழக மக்களிடம் எடுபடாது என்றும் அவர் கூறியுள்ளார்.